அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1015 ரூபாய் 22 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 300 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 365 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 425 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 465 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 486 ஃபில்ஸ். இதோ அகலி வீசா மாறுவதற்கு அரிய வாய்ப்பு. ஸ்மால் ப்ரொஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் வீசாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு 46 குற்றவாளிகள் கைது. அனைத்து பகுதிகளையும் அதிரடி சோதனை. முனிசிபாலிட்டி குறிப்பாக ஜஹரா பகுதிகளில் திடீரென வீழ்ச்சி அடைந்த பெட்ரோலியம் விலைகள், அதே மாதிரி ஆசிய நாட்டவர் மரணம், கல்வி அமைச்சர் பெற்றோர்களுடைய கையில் ஒப்படைப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்களின் மிக முக்கிய எச்சரிக்கை. நாளைய தினம் சனிக்கிழமை தொடங்கி எதிர்வரும் புதன்கிழமை வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைய யுத்த சூழல் பற்றிய தகவல் என்ன? 2 மாத காலங்களுக்குள் ஒரு சரியான தீர்வை எட்டுவோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தகவல். அதே போல யுனைடெட் நேஷன்ஸில் நேரடி பேச்சுவார்த்தை. அதே போல் பல பகுதிகளுக்கும் சென்று ஈரானில் ஒரு பக்கம், மற்ற அரபு நாடுகளில் ஒரு பக்கம் என்று தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை. கடைசியாக யுரேனியத்தை செறிவூட்ட ஒப்புதல் அளித்த அமெரிக்கா. ஆனாலும் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி ஏஜென்சி தொடர்ந்து கண்காணிப்போம் அப்படின்றத யுனைடெட் ஸ்டேட்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்க யுரேனியம் செறிவூட்டினாலும் தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் பாதுகாப்புக்கான ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் சூப்பர்வைஷன், அவங்களுடைய கண்காணிப்பில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏதாவது தவறாக தப்பாக பண்ணினாங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ யுத்தத்தை முடிச்சு போடுங்க, அவ்வளவுதான். இதோ இந்த சூழல் ஒரு அளவுக்கு நிலைமை சரியாகிட்டு வர்றதால பல நாடுகள், அமெரிக்கா உட்பட குவைத் உட்பட பல நாடுகளில் ஆயில் விலை, அதாவது கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் காலை 9 மணிலிருந்து 1:15 வரைக்கும் கல்வி அமைச்சகத்தால் தொடர்ந்தும் ஆன்லைன் மூலம் கல்வி நிலைமைகள் சரி செய்யப்பட்டு வருகின்றது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி அமைச்சர் இப்போதைக்கு வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. வீடுகளில் இருக்கிறவங்கள நீங்கள் தான் ஊக்குவிக்கணும் அடுத்த செமஸ்டருக்கு அப்படின்ற மாதிரி கல்வி அமைச்சரும் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போல். அதே போல் இதோ
ஜிலேப்ஷோக் பகுதிகளில் இறந்து, அதாவது உயிரை மாய்த்து தொங்கிய நிலைமையில் ஒரு வெளிநாட்டவருடைய உடல் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபோரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உடலை கைப்பற்றிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடியாகவே இறந்து உள்ளதாகவும் தகவல் வெளியாக உள்ளது. ஆசிய நாட்டவர் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 46 குற்றவாளிகள், அதாவது தேடப்படும் குற்றவாளிகள் மற்றும் ரெசிடென்சி காலாவதி ஆகினவங்க கோயத்துடைய பல பகுதிகளிலும் நடந்த சோதனைகளில் டிராஃபிக் பேட்ரோலில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இனி வரும் நாட்களில். அதே போல் கோயத்துடைய முனிசிபாலிட்டி ஜஹரா பகுதிகள் அதிரடியான சுற்றுவளைப்பு சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 வயலேஷன்ஸ்கள் ஒவ்வொரு கடைகள்லையும் வந்து குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. விதிகளை மீறும் கடைகளுக்கு நேரடியாக கடைகளை இழுத்து பூட்டுவோம் அப்படின்ற மாதிரியும் எச்சரிச்சிருக்கிறாங்க. கவனமாக இருங்க. சரி, இப்போ வாங்க மிக முக்கியமான தகவலை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் அனுமதியோடு குவைத்துடைய தொழிலாளர் திணைக்களம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் 2 மாத காலத்துக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 2 மாத கால பீரியட் வழங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதே போல் இண்டஸ்ட்ரியல் செக்டார், எக்ரிகல்ச்சர் செக்டார், அதே போல் லைவ் ஸ்டாக் செக்டார் அண்ட் ஃபிஷிங் செக்டார் அப்படின்ற மாதிரி சில துறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கிறதுக்கான வீசாக்களில் வந்தவங்க முதலாவது கட்டம் அவங்க. உங்களுக்கே தெரியும் மீன்பிடி தொழிலெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மந்தமான நிலையில் போயிட்டுருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில்துறை, விவசாயத்துறை, இண்டஸ்ட்ரியல், அதாவது ஃபேக்ட்ரிகள், கம்பெனிகளில் சில ஃபேக்ட்ரிகள், சில உற்பத்தி தொழிற்சாலைகள், அதே மாதிரி இப்போ இந்த காவா கடைகள், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, சில காவா கடைகள், பூக்கடைகள், சிலர் வந்து இந்த செல்ஃபாக பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கியிருப்பாங்க குவைத்திகள், அந்த கடைகளில் சின்ன சின்ன கடைகளில் வியாபார தலங்களில் வேலை பார்த்தவங்க. அதே மாதிரி விவசாயத்துறை, அதாவது கால்நடை விவசாயத்துறை, கால்நடைனா பண்ணை, அதே மாதிரி இந்த மசராவில் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சரி. அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு, அதாவது இந்த ஆட்டு பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆடு மேய்க்கக்கூடிய, அந்த ஒட்டகம் மேய்க்கக்கூடிய பண்ணைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்குறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பின் மூலமாக இவங்க வந்து ஷூன் அஹ்லி வீசாக்கு இப்போதைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது பெரிய சம்பளத்துக்கு நல்ல ஜாப் கிடைச்சிச்சுன்னா ஷூன் அஹ்லி வீசாக்கு மாற்றிக்கொள்ள அதற்கான அனுமதியை வந்து உள்துறை அமைச்சகமும் சரி, குவைத்துடைய வளத்துக்கான பொது ஆணையகம் சரி வழங்கியிருக்கிறாங்க. இப்போ ப்ரொஜெக்ட் வீசா, அதாவது நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா ப்ரொஜெக்ட் வீசா அப்படின்னு, அதே மாதிரி இந்த முபாரக் அல் கபீர் வீசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீசா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்மால் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போ ஷூன் அஹ்லி வீசாக்கு மாற்றிக்கொள்ள அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஓகே மக்களே, தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. எதிர்வரும் 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. أعلن مندوب دولة الكويت الدائم لدى الأمم المتحدة السفير طارق البناي أمس الخميس مواصلة العمل والتنسيق الوثيق مع الدول الأعضاء بالمنظومة الأممية تمهيدا لتقديم مشروع قرار جديد يهدف إلى تأمين حرية الملاحة البحرية في مضيق هرمز. وجاء ذلك في كلمة دولة الكويت التي ألقاها السفير البناي بالنيابة عن كل من البحرين والإمارات والسعودية وقطر والأردن أمام جلسة عقدتها الجمعية العامة للأمم المتحدة تحت مبادرة حق النقض فيتو بعد أن تم استخدام ذلك الحق ضد مشروع القرار الخاص بتأمين الملاحة البحرية في مضيق هرمز في جلسة لمجلس الأمن الدولي في 7 من أبريل الحالي. عقدت الجمعية العامة للأمم المتحدة اجتماعا لبحث استخدام حق النقد الفيتو من كل من روسيا والصين بشأن مشروع القرار المقدم من المملكة البحرينية بالنيابة عن دول الخليج العربية والأردن بشأن الملاحة في مضيق هرمز، حيث أكد السفير طارق البناي أن استخدام الفيتو لم يمكن مجلس الأمن الدولي من الاطلاع بمسؤولياته
واعتماد مشروع القرار، وما يمثل ذلك من خطورة مباشرة على السلم والأمن الدوليين. إن ما تمارسه إيران من إجراءات غير قانونية في مضيق هرمز مثل تهديداً مباشراً لأمن الطاقة العالمي وسلامة سلاسل الإمداد. وعندما تتعرض الممرات البحرية الدولية للتهديد، فإن العالم بأسره يصبح في مرمى هذه التداعيات، حيث يؤثر على حياة الملايين في المنطقة والعالم، وتشعر بتداعياته بشكل ملموس دول الجنوب العالمي التي تتحمل العبء الأكبر من هذه الأزمات. وأكدت دولة الكويت أن ما تمارسه إيران غير قانوني ويمثل تهديدا مباشرا لأمن الطاقة العالمي، وقد يدفع حوالي 45 مليون شخص إضافي إلى انعدام الأمن الغذائي، ويؤثر على حياة الملايين في المنطقة والعالم. إن هذه الاعتداءات من قبل الجمهورية الإسلامية الإيرانية لم تستهدف خطوط الملاحة فحسب، بل طالت منشآت مدنية وبنى تحتية حيوية في انتهاك واضح وصارخ للقانون الدولي والقانون الدولي الإنساني ولقواعد حرية الملاحة المنصوص عليها في اتفاقية الأمم المتحدة لقانون البحار، وهي ممارسات لا يمكن تبريرها تحت أي ذريعة، ولا يمكن أن تسقط بالتقادم، بل تستدعي موقفاً دولياً حازماً ومسؤولاً. إن هذا التحرك الجماعي كان يعكس استجابة ضرورية لتطورات خطيرة أوجدت تهديداً مباشراً لحرية الملاحة البحرية، وأثرت على سلامة واستقرار التجارة الدولية وأسواق الطاقة وإمدادات الغذاء والدواء. وكانت الجمعية العامة للأمم المتحدة قد اعتمدت القرار الدولي 262 على 76 لعقد اجتماعا طارئا في الجمعية العامة في غضون 10 أيام بعد استخدام أي من الدول الأعضاء الخمسة الدائمين العضوية في مجلس الأمن للفيتو، حتى يتسنى لجميع الدول الأعضاء في الأمم المتحدة التدقيق والتعليق على هذا الحق، والذي قد يؤثر على السلم والأمن الدوليين. أعلنت دولة الكويت أن دول مجلس التعاون الخليجي تعمل على صياغة مشروع قرار دولي جديد لتقديمه لمجلس الأمن يضمن حرية الملاحة البحرية وحرية التجارة الدولية. من الأمم المتحدة، أسامة عبد العزيز، قناة الأخبار.